டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோய், டவுன் சிண்ட்ரோம்ங்கிற அந்த நோய் எத்தனையாவது குரோமோசோமில் ஏற்படும் மாற்றம்? மனித உடலில் இருக்கிறதுல எத்தனாவது குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தை டவுன் சிண்ட்ரோம் நோய் அப்படின்னு சொல்லி சொல்றோம்? 20வது குரோமோசோமா, 21வது குரோமோசோமா, 22வது குரோமோசோமா, 23வது குரோமோசோமா? ஆக்சுவலி நம்ம பாடியில நம்பர் ஆஃப் குரோமோசோம் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 46. எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 23. சரியா? இந்த 23 குரோமோசோம்லயுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 22 வரைக்கும் எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து XX தான் இருக்கும், இன்க்ளூடிங் ஃபீமேல். ஓகேவா? ஸோ அந்த லாஸ்ட் ஒரே ஒரு குரோமோசோம்ல மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு மாற்றம் இருக்கும். அதை வச்சுதான் மேலா ஃபீமேலாங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன நடக்குன்னா அந்த XXல 21வது குரோமோசோம், 21வது குரோமோசோம்ல இந்த 2 X கூட எக்ஸ்ட்ரா ஒரு X வருது. ஓகேவா? அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு X வரும்போது அந்த குழந்தைகளை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து டவுன் சிண்ட்ரோம் நோய் இருக்கக்கூடிய குழந்தைகள்னு சொல்றோம். அப்போ ஒரு உயிரினத்தோட 21வது குரோமோசோம்ல கூடுதலாக ஒரு குரோமோசோம் வந்து ஆட் ஆகும் போது வரக்கூடிய நோய் தான் என்னது? இந்த டவுன் சிண்ட்ரோம். ஓகேவா?